முன்னோர்கள் சொல் வந்து முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. ஆ, இல்ல சொல்லும்போது இதானே இனிக்கணும். ஏன் பின்னாடி இனிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாங்க. இதுக்கான விளக்கம் என்ன? இந்த ஆதிகால பழமொழியிலங்கம்மா, முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும், பின்னே இனிக்கும்னா என்னன்னா, ம். ஒரு பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு, ஏதாவது வந்து யாராருத்தர் கூட சின்ன சின்ன தப்புகள் செய்வாங்க. படிப்ப விட்டுட்டு விளையாட்டுத்தனமா எதையாவது ஒண்ணு பண்ணிருவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க அத சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கறனால, தாத்தா சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு, ஓகே. அவங்க தாத்தா தான் முன்னோர்கள். இந்த தாத்தா சொல்றதையெல்லாம் சும்மா எப்ப பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே தான் இருப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போ! அப்படின்னு அந்த புள்ள சொல்லும். அப்ப என்னன்னா, தாத்தா சொல்றது கசப்பா தெரியும். முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும். ம். பின்னே இனிக்கும்னா என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு போயி ஒரு தன்னுடைய சுய புத்திய இருந்தும் கூட, ஒரு விளையாட்டுத்தனமா போய் ஒரு தப்பு செஞ்சு அந்த தண்டனைய அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், தப்பு செஞ்சு தண்டனைய அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அடடே! நம்ம தாத்தா அன்னைக்கு சொன்னாரே! ம். நாம அன்னைக்கு கசப்பா எடுத்துட்டோமே! இன்னைக்கு நம்ம தாத்தா சொல்றத கேட்டிருந்தா, நம்மளுக்கு இவ்வளவு இந்த தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி, அந்த முன்னோர்கள நெனச்சு பாக்குமாம். அப்ப பின்னே இனிக்குமாம். ஓகே. என்னங்கம்மா? பின்னே பின்னே இனிக்குமாம். இனிக்கும். அப்ப பாத்துக்கங்களேன். அப்ப முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும், பின்னே இனிக்குமாம். அப்ப சூப்பர். பெரியவங்க பேச்ச கேட்டா, அவங்க ஆழ்ந்து யோசனை பண்ணி, எது தப்பு, எது ரைட்டுன்னு பாத்து தானே அவங்க சொல்லுவாங்க. ம். ஒரு தப்பு பண்றோமா, அந்த தப்பு வந்து சரியானது அல்ல. நீ நாளைக்கு பிரச்சனை ஆயிருச்சுன்னா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துரும், ஒரு கேவலம் வந்துரும். அதனால இப்போ உனக்கு கசப்பாத்தான் தெரியும். ஆனா பின்னாடி வந்து நான் சொன்னது நீ நெனச்சு பாப்பேன்னு சொன்னது தான், அந்த ம். காலத்துல முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும், பின்னே இனிக்கும்னு அந்த காலத்துல வந்துச்சு.